இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். இந்த வீடியோவை தயவுசெய்து உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உங்களுக்கு தெரிஞ்ச நட்பு வட்டம், உங்களுக்கு தெரிஞ்ச குழுக்களில் ஷேர் பண்ணுங்கள். நீண்ட காலமாக காட்டில் இருந்த சிவலிங்கங்க, அந்த சிவலிங்கத்தை எடுத்து அந்த ஊர்காரங்கள்ட்ட பேசிட்டு சம்மதம் வாங்கி அந்த சிவலிங்கத்தை எடுத்து நம்ம சுவாமிக்கு இடம் இல்லாமல் இருந்துச்சு. அந்த ஊரில் ஒரு ஐயா என்ன பண்ணார், சுவாமிக்கு 3 சென்ட் இடம் கொடுத்தாரு. அந்த இடத்துல நம்ம ஷெட்டு போட்டோம். அதை பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தோட மேலே இருக்கிற ஆவுடையார் பிரம் பாகம் எல்லாம் உடஞ்சிருந்துச்சு. அதை ஒரு சில நல்ல உள்ளங்களின் உதவியோட அதையெல்லாம் புதுசாக நம்ம ஒரு 37,000 கொடுத்து வாங்கியிருக்கோம். நந்தி பெருமான் சிலையும் வாங்கியிருக்கோம். இப்போ சாமிக்கு தேவையான பீடங்கள்லாம் அமைச்சாச்சிங்க. இந்த சுற்று வட்டாரத்தில் ஒரு 9 கிலோமீட்டருக்கு கங்கை கொண்ட சோழபுரம் சிவன் கோயிலை தவிர வேறு எந்த சிவன் கோயிலும் இல்லை. அதனால் புதுசாக உருவாகிற இந்த சிவன் கோவில், இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் உள்ளார ஒரு 9 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற வெத்தியார் வெட்டுங்கிற கிராமத்தில் இருக்குங்க. இந்த சுவாமிக்கு விரைவில் பிரதிஷ்டை பண்ண போகிறோம். அதனால் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். இந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இங்கே ஒரு சிவன் கோயில் அமையுது அப்படின்னு யாருக்கும் தெரியாது. சுவாமி பழசாக இருந்தாலும் நம்ம ஆலயம் புதுசாக நம்ம உருவாக்குறோம். அதனால் 4 பேர் வணங்கணும், அந்த இடத்துல ஒரு நல்ல விளக்காக எரியணும், அதோட உங்களோட பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம ஆலயத்திற்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இறைவன் திருவருளால் நீங்கள் அனைவரும் நலமாக இருக்குன்னு வேண்டிக்கிறேன். சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம் வாழ்க வளமுடன். நன்றி. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். இந்த வீடியோவை தயவுசெய்து உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உங்களுக்கு தெரிஞ்ச நட்பு வட்டம், உங்களுக்கு தெரிஞ்ச குழுக்களில் ஷேர் பண்ணுங்கள். நீண்ட காலமாக காட்டில் இருந்த சிவலிங்கங்க, அந்த சிவலிங்கத்தை எடுத்து அந்த ஊர்காரங்கள்ட்ட பேசிட்டு சம்மதம் வாங்கி அந்த சிவலிங்கத்தை எடுத்து நம்ம சுவாமிக்கு இடம் இல்லாமல் இருந்துச்சு. அந்த ஊரில் ஒரு ஐயா என்ன பண்ணார், சுவாமிக்கு 3 சென்ட் இடம் கொடுத்தாரு. அந்த இடத்துல நம்ம ஷெட்டு போட்டோம். அதை பார்த்தீங்கன்னா